ஒரு பேச்சில் குறிப்பிட்டார், என் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லை, செந்தூர் குங்குமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி அதை நீங்கள் அதை அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் கேட்கல, படித்தேன். கேட்டிருந்தாலும் ஒரு ஹிந்தியில பேசியிருப்பார். அது மொழிபெயர்ப்பு வந்த பிறகு தான் படிக்க முடியும். அதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, திரைப்பட வசனம் போலத்தான் எனக்கு படுது. ஒரு விளம்பரத்துக்காக இதை பயன்படுத்திக்கிட்டாங்களா இந்த இந்த பிரச்சனையை? பாரதிய ஜனதா கட்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது ஒன்று. அந்த பிரச்சனையை, அந்த தீர்வை எப்படி கட்சியினுடைய விளம்பரத்துக்கு, பிரதமருடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதும் அவங்களுடைய அணுகுமுறை. அது எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ பல இடங்களில் அந்த இராணுவ உடையில் அவர் நிற்கிற மாதிரியான போஸ்டர்கள், கட் அவுட்டுகள்லாம் வட மாநிலங்களையும் பார்க்குறோம், இங்கேயும் கூட பார்க்குறோம். அது ரொம்ப தவறு. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தாங்க. இந்திரா காந்தி இராணுவ உடையிலையா நின்னாங்க? ஏன் இந்திரா காந்திக்கு போறீங்க? வாஜ்பாய் எடுத்துக்கங்க. கார்கில் போரில் இந்தியாவுக்கு அழுத்தமான நிறைவான வெற்றி. வாஜ்பாய் இராணுவ உடையிலாக இருந்தார். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்களுடைய விளம்பர அணுகுமுறை. அதனாலெல்லாம் மக்களை கவர்ந்திட முடியும்னு எனக்கு தோணலை. ஒருவேளை அந்த கட்சிக்காரர்கள் பெருமைப்படலாம். ட்ரம்ப்பை கேட்டு முடிவெடுக்கிற